ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபார்மசூட்டிக்ஸில் ஃபார்மசூட்டிக்கல் எய்டு. ஓகேங்களா, இது வந்து தேர்டு டாபிக் ஆஸ் பர் சிலபஸ். எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் சிலபஸில் தேர்டு டாபிக். நம்மளோட டெஸ்ட்டில் வந்து இது தேர்ட் டெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே. இப்போ நம்ம குயிக்காக அப்படியே கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். இது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். ஃப்ளேவரிங் ஏஜென்ட், கலரிங் ஏஜென்ட், ஸ்வீட்னிங் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், இதெல்லாம் ஃபார்மசூட்டிக்கல் எய்ட்ஸ் அதுக்கு கீழே வந்து வருது. ஓகேங்களா, ஸோ பிரின்சிபல், அதோட கிளாஸிஃபிகேஷன், அதோட அப்ளிகேஷன்ஸ், அப்புறமா வந்து என்னென்ன மாதிரி கீ ஏஜென்ட்ஸ் இருக்குது இதில், அதெல்லாம் நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து இது எதுக்கு யூஸ் ஆகுது? நார்மலாக வந்து நான் மெடிக்கல் காம்போனன்ட் தான் இதில். அது பர்பஸ் பார்த்தோம்னா சேஃபாக இருக்கும், ப்ராடக்ட்டு ஸ்டேபிளாக இருக்கும், எஃபெக்டிவ் அன்டில் ஷெல்ஃப் லைஃப் எண்ட் ஆகிற வரைக்கும் அது வந்து எஃபெக்டிவான ஃபார்முலேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக வி ஆர் ஆடிங் இந்த ஃபார்மசூட்டிக்கல் எய்ட்ஸ் இதில் ஃபார்முலேஷனில் ஆட் பண்ணுறோம். அடுத்தது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இப்போ நமக்கு வந்து டெஸ்ட்டு ஆல்ரெடி வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் லிங்க் இருக்குது. சரிங்களா, எல்லா ஃபார்மசூட்டிக்ஸ் கம்ப்ளீட்டாக ஹோல் புக் வந்து இருக்குது. சாப்டர் வைஸ் அது வந்து டெஸ்ட் இருக்குது. ஒரு சிலபஸ் பேஸ்ட் ஆன் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் சிலபஸ். இப்போது கிளாஸஸ் வந்துட்டுருக்கு. அலாங் வித் கிளாஸ் வந்து நோட்ஸையும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ரெண்டுமே வந்து டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு லிங்க் வந்துடும். சரிங்களா, நோட்ஸை ஓப்பன் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணிவிட்டு படிங்க. படிச்சுட்டு ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள், அடுத்தது நோட்ஸ் பாருங்கள். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அவுட்லைன் கிடச்சிரும். தென் வந்து நீங்கள் ஒரு நோட்ஸ் ஒரு டைம் ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க. அதில் இம்பார்ட்டன்ட் மெமரைஸ் பண்ண வேண்டிய ஏரியாலாம் மென்ஷன் பண்ணிக்கோங்க, அதை வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஓவரால் ஒரு ஐடியா கிடச்சிரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க, அல்லது வந்து ஃபார்மசிஸ்ட், எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட், அல்லது ஆல் இண்டியா எக்ஸாமில் ஏதாவது ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்கன்னா இதுக்கு வந்து டேட்டா வந்து இது பண்ணுங்கள், கொடுங்க, இன்ஃபர்மேஷன் கொடுங்க, அவங்களும் படிக்கட்டும். ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது எம்ஆர்பி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய, இப்போ செகண்ட் இயர் முடிச்சு படிச்சுட்டு இருப்பாங்க, முடிக்க போகிற மாதிரி இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் டிஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்க காலேஜ் இது பண்ணும்போது படிக்கும்போதும் அவங்களுக்கு இந்த சாப்டரில் ஒரு கிளாரிட்டி ஏதாவது கிடைக்கலன்னா அவங்க வீடியோஸ் பார்ப்பாங்க. ரிலேட்டட் வந்து இந்த சேனல்குள்ளேயும் வந்து அவங்க வந்து டேட்டாஸ் வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா, ஓகே. கிளாஸுக்குள்ளே போயிடுவோம். நம்ம வந்து இப்போ ஃபார்மசூட்டிக்கல் எய்டு வந்து காமனாக வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, நமக்கு சேஃப்டியாக இருக்கணும், நான் டாக்ஸிக், நான் சென்சிடைசிங் அண்டு நான் இரிட்டேட்டிங். ஓகேங்களா, இந்த மாதிரி டெஃபினட்டாக இருக்கணும். கம்ஃபர்டபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ அதர் இன்க்ரீடியன்ட் இருக்கு இல்லைங்களா, நம்ம மெயினாக வந்து ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட் வந்து ஒரு ட்ரக்கில் இருக்கும். அந்த ட்ரக் கூட வந்து இதை ஆக்ட் பண்ணும்போது எந்த ரியாக்ஷன் பண்ணக்கூடாது. இது வந்து ஜஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக, ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக, நல்ல ஒரு கலர் கொடுக்கறதுக்காக, ப்ராடக்ட் வீணாக போகாமல் ப்ரிசர்வேட்டிவாக இருக்கிறதுக்காக தான் இது வந்து பயன்படும். இது வந்து ப்ராடக்ட் கூட ரியாக்ட் பண்ணக்கூடாது, ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் கூட ரியாக்ட் பண்ணக்கூடாது. அதான் இதில் சொல்லியிருக்காங்க. மஸ்ட் பி கம்பேட்டபிள் வித் ஆல் அதர் இன்க்ரீடியன்ட் இன் தி ஃபார்முலேஷன். அடுத்தது வந்து ஸ்டெபிலிட்டி, மஸ்ட் பி ஸ்டேபிள் அகேன்ஸ்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா, இப்போ மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் ஒர்க் பண்ணும்போது சம் ப்ராடக்ட் வந்து நம்ம ஹீட் பண்ணுவோம். ஓகேங்களா, சம் ப்ராடக்ட்டை வந்து என்ன சொல்கிறதுனா சைஸ் ரிடக்ஷன் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம இது பண்ணும்போது, யூஸ் பண்ணும்போது அது இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இது வந்து இந்த ஃபார்மசூட்டிக்கல் எய்டு, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கலரிங் ஏஜென்ட்னா வந்து ஒரு ஃப்ளேவரிங் ஏஜென்ட், இது வந்து என்ன பண்ணணும்னா அதில் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணணும், அதை தாங்கி இருக்கணும் ப்ராடக்ட்டு. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டராக இதில் இருக்குது. சரிங்களா, அடுத்தது வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப ப்ராப்பரான குவாலிட்டியில் இருக்கணும். ஓகேங்களா, அடுத்தது வந்து மஸ்ட் பி த சேம் குவாலிட்டி ஆஸ் அ தெரப்பூட்டிக் ஏஜென்ட் அண்ட் சப்ஜெக்ட் டு சிமிலர் குவாலிட்டி கண்ட்ரோல். ஓகேங்களா, குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு போகும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட் வந்து ஃப்ரீ ஃப்ரம் மாய்ஸ்டராக இருக்கும், ஃப்ரீ ஃப்ரம் என்ன சொல்கிறதுனா மைக்ரோபேலிய கண்டென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸ்டெரைலாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம இதை ஆட் பண்ணுறோம், இந்த ஃபார்மசூட்டிக்கல் எய்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம்னா இதுவும் அந்த கிரிட்டீரியாவை மீட் பண்ணணும். இந்த ப்ராடக்ட்ஸும் என்னவாக இருக்கணும்னா ஸ்டெரைலாக இருக்கணும், அந்த மாதிரி மேட்ச் ஆகணும்னு சொல்கிறத அந்த குவாலிட்டி சொல்கிறாங்க. ஓகேங்களா, சேஃப்டி பார்த்துட்டோம், கம்ஃபர்டபிலிட்டி பார்த்துட்டோம், குவாலிட்டி பார்த்துட்டோம், ஸ்டெபிலிட்டி பார்த்துட்டோம். இதில் சொல்கிறாங்க பாருங்கள், இன்னட் சப்ஸ்டான்ஸ் வித் லிட்டில் ஆர் நோ ஃபார்மசூட்டிக்கல் எஃபெக்ட். ஓகேங்களா, ஃபார்மகாலஜிக்கல் எஃபெக்ட் கொஞ்சமாக இருக்கலாம், இல்லைனா சுத்தமாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா, பட் எசென்ஷியல் இன் தி மேனுஃபேக்சரிங் த காம்பவுண்டிங் ஆஃப் த ஃபார்மசூட்டிக்கல் டோசேஜ் ஃபார்ம். அடுத்து பாருங்கள், கோர் பர்பஸ் required for your various functions such as the preservation, acidification, alkalinization, suspension, stabilization,
கலரிங் அண்ட் ஃப்ளேவரிங் இந்த மாதிரி பர்பஸ்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதான் சொல்லியிருக்காங்க. ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ணுறோம், அசிடிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக, இல்லைனா ஆல்கலைசேஷன் பண்ணுறதுக்காக, சஸ்பெண்டிங் ஏஜெண்டாக யூஸ் பண்ணுறோம், இல்லை ஸ்டெபிலைசேஷிங் ஏஜெண்டாக யூஸ் பண்ணுறோம், கலரிங் ஏஜென்ட், ஃப்ளேவரிங் ஏஜெண்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, இதுதான் அதோட. அடுத்தது பாருங்கள் கிளாசிஃபிகேஷன். என்ன கிளாசிஃபிகேஷன்? ஃபார்மசூட்டிக்கல் எய்ட்ஸ் வந்து கேட்டகரைஸ் எப்படி பண்ணுறோம்? ஓகேங்க. பேஸ்ட் ஆன் தி ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் வித்தின் தி டோசேஜ் ஃபார்ம். ஃப்ரேம்வொர்க் ஹெல்ப் டு ஃபார்முலேஷன் செலக்ட் ஃபார்முலேட்டர்ஸ் செலக்ட் த ரைட் ஏஜென்ட் ஃபார் தி ரைட் பர்பஸ். இதில் என்னென்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறத வச்சு நம்ம ஒரு கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அசிடிஃபையர், அல்கலைசர், சஸ்பெண்டிங் ஏஜென்ட், பஃபர், ஃபில்டர் எய்ட்ஸாக யூஸ் பண்ணுறோம். அப்புறம் டானிசிட்டி அட்ஜஸ்டர். ஓகேங்களா, டானிசிட்டி அட்ஜஸ்டர்னா என்னென்னங்கிறது உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். சோடியம் குளோரைடு 0.9% சோடியம் குளோரைடு, அப்புறம் வந்து டெக்ஸ்ட்ரோஸ், இதெல்லாம் வந்து டானிசிட்டி அட்ஜஸ்டராக யூஸ் பண்ணுவோம். சஸ்பெண்டிங் ஏஜென்ட்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, அசிடிஃபையர்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுவோம், பஃபர்ஸ், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு மைண்டில் வரணும். அப்புறம் அப்சார்பன்ட் அண்ட் அட்சார்பன்ட் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது வந்து ஃபில்டர் எய்ட்ஸ். அடுத்தது ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸாக யூஸ் பண்ணுறோம். ஆன்டி ஆக்சிடென்ட்னா உங்களுக்கு சில காம்போனன்ட்ஸ் வந்து ஞாபகத்தில் வரும். கிளாஸில் டீட்டெயிலாக பார்ப்போம், இருந்தாலும் ஞாபகப்படுத்திக்கோங்க. ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னால் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, அதோட பர்சன்டேஜ் எல்லாமே ஞாபகத்தில் வரணும். இந்த கிளாஸ் முடிக்கும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ரைட். கலரண்ட் இருக்குது, என்னென்ன கலரிங் ஏஜென்ட் இருக்குது. அடுத்தது வந்து சால்வெண்ட் அண்ட் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. 2 இருக்குது. சால்வெண்ட் இருக்குது, அப்புறம் சால்வெண்ட்ஸ் இருக்குது, வெஹிக்கிள்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது ஆயின்மெண்ட் அண்ட் சப்போசிட்டரி பேசஸ். ஓகேங்களா, அதுவும் ஒரு ஃபார்மசூட்டிக்கல் எய்ட் தானே. உங்களுக்கு புல்லு, சாஃப்ட் பாராஃபின், லிக்விட் பாராஃபின் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ஒரு ஃபார்மசூட்டிக்கல் எய்டாக தானே யூஸ் ஆகுது. ஸோ அது மாதிரி உள்ளது என்னன்னு சொல்லி பார்க்கணும். டைலிவன்ட், பைண்டர், டிஸ்இன்டகிரண்ட் ஏஜென்ட், லிப்ரியன்ட், ஸ்டார்ச், டால்க் இந்த மாதிரி உள்ள ஐட்டம்லாம் இதுக்குள்ள வரும். சரிங்களா, எக்ஸிபியன்ஸ், நார்மல் எக்ஸிபியன்ஸ் ஜென்ரலாக சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பிளைண்டரல் ஏஜென்ட், லைட்டராண்ட், சோவரண்ட். ஓகே, இது நம்ம பார்ப்போம் என்னென்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் புது டேமாக இருக்குது. இது நம்ம என்னென்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ் பிடிக்கிறதுக்குள்ளே பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நான் வந்து கமெண்டில் உங்களுக்கு என்னென்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா, டெசிகண்ட் இருக்குது, இதெல்லாம் இதில் இருக்குது. என்னென்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக உள்ள போய்ட்டு பார்க்கலாம் கிளாஸில். அப்புறம் என்ஹான்சிங் த பேஷண்ட் அக்செப்டன்ஸ் ஆர்கனோலெப்டிக் ஏஜென்ட். ஆர்கனோலெப்டிக் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அந்த டேமோட மீனிங் என்னென்னா, பார்க்குறதுக்கு அந்த ப்ராடக்டோட அந்த லுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். அதாவது வந்து சைட். ஓகேங்களா, அடுத்தது வந்து ஸ்மெல் வந்து ஃப்ளேவர் வந்து நல்ல ஃப்ளேவரில் இருக்கும், டேஸ்ட் வந்து நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். அப்போ தான் வந்து பேஷண்ட் எடுத்துக்குவாங்க. சரிங்களா, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து டெஃபினட்டாக இந்த ஆர்கனோலெப்டிக் ஏஜென்ட் வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப அவங்க பார்ப்பாங்க, ஃப்ளேவர் நல்லா இல்லைனா எடுக்க மாட்டாங்க. சரிங்களா, ஓகேங்க. எல்டர்லி பேஷண்ட் கூட அப்படி தாங்க, அவங்க வந்து சில்ட்ரன்ஸ் போல தான் அந்த கம்ஃபர்டபிலிட்டி வந்து இருந்தால் தான் எடுப்பாங்க. ஓகேங்களா, அப்போ வந்து என்னென்ன மாதிரி அதுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்குங்கிறத இதில் பார்ப்போம். டெஃபினிஷன்: சப்ஸ்டான்சஸ் யூஸ் டு இம்ப்ரூவ் தி அப்பியரன்ஸ், ஆர்கனோலெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் palatability ஆஃப் தி pharmaceutical dosage form. ஓகேங்களா, அடுத்தது வந்து ஃபங்க்ஷன்: they provide the proper combination of the taste, flavor, fragrance and color. ஓகேங்களா, இதுதான் அது பண்ணுது. டேஸ்ட் கொடுக்குது, ஃப்ளேவர் கொடுக்குது, ஃப்ராக்ரன்ஸ், ஓகே, அண்ட் கலர். ஃப்ளேவர், ஃப்ராக்ரன்ஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அடுத்து பாருங்கள் கிரிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, நமக்கு எசென்சியல் ஃபார் தி பேஷண்ட் கம்ப்ளையன்ஸ் அண்ட் அட்ஹரன்ஸ், ஸ்பெஷலி ஃபார் பீடியாட்ரிக் அண்ட் ஜீரியாட்ரிக்ஸ். இதை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஜீரியாட்ரிக்ஸ் பேஷண்ட் கூட அவங்க வந்து தே ஆர் மோர் ஓவர் லைக் சில்ட்ரன்ஸ். அவங்க வந்து எடுக்க மாட்டாங்க டேஸ்ட் இல்லைன்னா. ரெஃப்யூஸ் டு டேக் த அன்பிளசன்ட் டேஸ்ட் ஆர் லுக் லைக் ஏ மெடிசன்ஸ். ஓகேங்களா, மெடிசனோட ஆக்சுவல் டேஸ்ட் ஃப்ளேவர் இருக்கும்போது அவங்க வந்து எடுக்க மாட்டாங்க. பிட்டர் டேஸ்ட்டாக இருக்கும், அன்பிளசன்ட் ஃப்ளேவராக இருக்கும். ஸோ அவங்க எடுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம கலரிங் ஏஜென்ட், டேஸ்ட் இதெல்லாம் கொடுத்து நம்ம இது பண்ணி கொடுக்கும். ஓகே, இதை 3 கீ டைப்ஸ் வந்து கலரிங் ஏஜென்ட், ஃப்ளேவரிங் ஏஜென்ட், ஸ்வீட்டனிங் ஏஜென்ட் டைப். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள் மோர் தென் மீட்ஸ் த ஐ. ஓகே, த ஃபங்க்ஷன் ஆஃப் கலரிங் ஏஜென்ட். கலரிங் ஏஜென்ட் வந்து நாட் ஓன்லி ஜஸ்ட் ஃபார் தி லுக்கிங் குட், ஆக்சுவலாக நல்ல கலராக இருக்கிறதுக்காக மட்டும் இல்லை, அது வேறு பர்பஸ் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தோம்னா குவாலிட்டி கண்ட்ரோல், பேஷண்ட் ஐடென்டிஃபிகேஷன், ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ். ஓகேங்களா, அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படின்னா, ப்ரைமரி பர்பஸ்னால் டு ப்ரொவைட் த டிஸ்டிங்டிவ் கலர். இல்லை, ஒரு யூனிக்கான கலர் கொடுக்கணும், எலிகன்ஸாக இருக்கணும். ஓகேங்களா, அண்டு ப்ளீஸிங் த அப்பியரன்ஸ் டு தி டோசேஜ் ஃபார்ம். அந்த அப்பியரன்ஸ் பார்த்தா நல்லா இருக்கணும். ஓகேங்களா, ப்ளீஸிங்காக இருக்கணும் அந்த அப்பியரன்ஸ். அதுக்காக நம்ம இதை வந்து ஆட் பண்ணுறோம். கிரிட்டிக்கல் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் மேனுஃபேக்சரிங் கண்ட்ரோல். ஹெல்ப் த மேனுஃபேக்சர் கண்ட்ரோல் த ப்ராடக்ட் டூரிங் தி ப்ரிப்பரேஷன். ஓகேங்களா, ஒரு ப்ராடக்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ராடக்ட் இன்னொரு ப்ராடக்ட் டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி பண்ணுவாங்க, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணி ப்ராப்பராக வந்து மிக்ஸ்அப் ஆகாமல், ப்ராடக்ட் டு ப்ராடக்ட் அனதர் ப்ராடக்ட் மிக்ஸ்அப் ஆகாமல் அதை அப்படி ப்ரிப்பேர் பண்ணோம்னா நமக்கு டிஸ்டிங்க்ட் கலர் டெஃபினட்டாக தேவைப்படுது. சரிங்களா, அதுதான் சொல்கிறாங்க. அப்புறம் பேஷண்ட் சேஃப்டி சர்வ்ஸ் அஸ் த மீன் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் ஃபார் தி யூசர், ப்ரிவெண்டிங் தி மெடிகேஷன் எரர். பேஷண்ட்டும் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து டிஸ்டிங்க்டான கலர் இருக்குது, யூனிக்கான கலர் இருக்குன்னா அவங்க வந்து அந்த ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், மெடிகேஷன் எரர் வந்து நடக்காமல் இருக்கும். அடுத்து பாருங்க பேஷண்ட் அக்செப்டன்ஸ் மேக் த டோசேஜ் ஃபார்ம் மோர் அட்ராக்டிவ் அண்ட் அக்செப்டபிள். ஓகேங்களா, அட்ராக்டிவாகவும் இருக்கும், அக்செப்டபிளாகவும் இருக்கும். ஓகேங்களா, அதுதான் அதில் உள்ளது.
ரெகுலேட்டரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் கலரிங் ஏஜென்ட் யூஸ் மஸ்ட் பி அப்ரூவ்ட் அண்ட் சர்டிஃபைட் பை தி FDA. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். FDAவால் அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கணும். ஓகே, கம்ப்ளை வித் தி ஃபுட் அண்ட் ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட். ஓகேங்களா, இதுலேயும் கம்ப்ளை ஆகிருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒரு கலரிங் ஏஜென்ட் இல்லைனா நம்ம ஒரு எனி டைப் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் எய்டை வந்து யூஸ் பண்ண முடியும். ரைட். இப்போ கலரிங் ஏஜென்ட் வந்து என்னென்ன சோர்ஸ்லேருந்து இருக்கிறோம்? நேச்சுரல் சோர்ஸ்லேருந்து இருக்கும், சிந்தட்டிக் சோர்ஸ்லேருந்து இருக்கும். ஓகேங்களா, நேச்சுரல் சோர்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். மினரல்லாம் பார்த்தோம்னா ஃபெரிக் ஆக்சைடு வந்து ஒரு நேச்சுரல் கலரிங் ஏஜென்ட். ரெட் இருக்குது, எல்லோ இருக்குது. ஓகேங்களா, ஃபெரிக் எல்லோ இருக்குது. அடுத்து பர்ஷியன் ப்ளூ இருக்குது. அப்புறமா வந்து பார்த்தோம்னா டைட்டானியம் டை ஆக்சைடு, கார்பன் பிளாக். இது எல்லாமே அப்டைன் ஃப்ரம் தி நேச்சுரல் சோர்ஸ், மினரல் ஆர்ஜின். ஓகேங்களா, அடுத்து பிளான்ட் ஆர்ஜின் இருக்குது நேச்சுரலில். பீட்டா கரோட்டின், அது வந்து நமக்கு வந்து வெஜிடபிள்ஸ்லேருந்து அந்த இது எடுக்கிறாங்க. அப்புறம் இண்டிகோ அப்படிங்கிறது இண்டிகோ லீஃப்லேருந்து எடுக்கிறாங்க. அலிசாரின் அப்படின்னு ஒன்று எடுக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்க்கும்போது ஆந்தோசைனின். ஓகேங்களா, இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுங்க. பீட்டா கரோட்டின், இண்டிகோ, அலிசாரின், ஆந்தோசைனின், இது எல்லாமே நமக்கு நேச்சுரல் சோர்ஸ் பேஸ்ட் ஆன் தி பிளான்ட் ஆர்ஜின். அடுத்தது பாருங்கள் அனிமல் சோர்ஸில் வந்து டைரியன் ப்ளூ அப்படின்னு ஒரு கலர் எடுக்கிறாங்க. அது எதுலன்னா ஸ்னைல்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க. ஸ்னைல்ஸ் பார்த்துக்கோங்க, ஸ்னைல்ஸ்லேருந்து எடுக்கிறதுங்க டைரியன் ப்ளூ எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் கோச்னியல் அப்படிங்கிறது வந்து எதுலேருந்து இருக்குன்னா காக்கஸ் கேக்டி இன்செக்ட், இதுலேருந்து வந்து என்ன எடுக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா கோச்னியல் அப்படிங்கக்கூடிய கலர் எடுக்கிறாங்க. இது எல்லாமே நேச்சுரல் சோர்ஸ்குள்ளார வருது, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த அனிமல் சோர்ஸை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து சிந்தட்டிக்கில் வந்து கராமல் இருக்குது, அடுத்தது வந்து கோயல் டார் இருக்குது, அப்புறம் வந்து லேக் டைஸ் இருக்குது. கராமல் சொல்லி பார்க்கும்போது 160 டிகிரி செல்சியஸ், ஓகேங்களா, 340 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வருது. 170 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணும்போது கார்போஹைட்ரேட் சோர்ஸை வந்து ஹீட் பண்ணும்போது சுகர்ஸ் ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு இந்த கராமல் அப்படிங்கக்கூடிய சிந்தட்டிக் ஃப்ளேவர் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுது. ஐஸ்கிரீம்லாம் நம்ம கராமல் ஃப்ளேவர் வந்து நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா, அடுத்தது வந்து கோயல் டார் டைஸ். ஓகேங்களா, கோயல் டார் டைஸ் வந்து ஃப்ரம் தி அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன், அதாவது வந்து நமக்கு வந்து பெட்ரோலியம் சோர்சஸ் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி உள்ள ரிலேட்டிவ் சோர்சஸ்லேருந்து இருக்கிறது ஹைட்ரோகார்பன். இந்த ஹைட்ரோகார்பன்லேருந்து இருக்கிறது தான் கோயல் டார். ரைட்டுங்களா, அதுக்கடுத்து பார்க்கும்போது லேக் டைன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்கானிக் பிக்மெண்ட். ஓகேங்களா, ஆர்கானிக் பிக்மெண்ட் அண்ட் இன்னட் பைண்டர். ஓகேங்களா, ஒரு பைண்டர் இருக்கும், இன்னட் பைண்டர் கூட மிக்ஸ் பண்ணி நம்ம ஆர்கானிக் பிக்மெண்ட்ஸை வந்து நம்ம கொடுப்போம். இது வந்து என்ன சொல்லலாம், லேக் டைன்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு கலரிங் ஏஜென்ட்டில் 2 டைப்ஸ் இருக்குது, மேஜர் டைப்ஸ், சிந்தட்டிக் அண்ட் நேச்சுரல் சப்டிவிஷன்ஸ் பார்த்தோன்னா மினரல், பிளான்ட், அனிமல். சிந்தட்டிக்கில் சப்டிவிஷன் வந்து கராமல், கோயல் டார், லேக் டை. அதுக்கடுத்து பாருங்கள், இல்லை மெயினான பாயிண்ட் வந்து இப்போ நமக்கு வந்து ஃப்ளேவரிங் ஏஜென்ட் இருக்கு இல்லைங்களா. ஆக்சுவலி ஃப்ளேவரிங் ஏஜென்ட் வந்து நாட் ஓன்லி கிவிங் த ப்ளசன்ட் ஓடர். ஓகேங்களா, நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. ஆல்சோ என்ன பண்ணுதுன்னா ஒரு டேஸ்ட்டை வந்து மாஸ்க் பண்ணுது. இது வந்து அதோட பர்பஸ், டு மாஸ்க் த அன்பிளசன்ட் ஆர் அன்அக்செப்டபிள் ஓடர் டேஸ்ட் ஃப்ரம் தி ஃபார்முலேஷன். அதான் இந்த ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டோட பர்பஸ். த 4 பேசிக் டேஸ்ட் சென்சேஷன்: சால்ட்டி, ஸ்வீட்டு அண்ட் பிட்டர், சோர். ஓகேங்களா, சால்ட்டினா சால்ட்டு, ஸ்வீட் உங்களுக்கு தெரியும், பிட்டர் தெரியும், சோர்னா புளிப்பு. ஓகேங்களா, அது பாருங்க அப்ளிகேஷன் ஃபோக்கஸ்டு, பர்டிகுலர்லி சிக்னிஃபிகண்ட் இன் தி ஓரல் லிக்யூட் டோசேஜ் ஃபார்ம் அண்ட் chewable டேப்லெட்ஸ் டு இன்க்ரீஸ் த பேஷண்ட் அக்செப்டன்ஸ். அதுக்காக தான் வந்து இந்த பர்டிகுலராக நம்ம இந்த டேஸ்ட் ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆல்சோ ஓரல் லிக்யூட் சிரப்ஸ்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, chewable டேப்லெட் அதுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ இதோட கான்சன்ட்ரேஷன் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்சு வந்து 0.5 to 0.75 மேலே போகக்கூடாதுங்க. டோட்டல் ஃபார்முலேஷன் வெயிட் வந்து 500 மில்லிகிராம்னா அந்த 500 மில்லிகிராமில் நமக்கு 0.5 to 0.75 மேலே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் என்னதுங்க ஃப்ளேவரிங் ஏஜென்ட் போகக்கூடாது. அடுத்தது 15 to 30 டிகிரி செல்சியஸ், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 45%. இதில் வந்து நம்ம வச்சு மெயின்டைன் பண்ணணும், ஸ்டோரேஜ் பண்ணக்கூடியது. அடுத்தது பாருங்கள், மெனு ஆஃப் ஃப்ளேவர் மேட்சிங் ஏஜென்ட் டு அன்பிளசன்ட் டேஸ்ட். இது ஒன்றும் இல்லை, இது என்னென்ன மாதிரி அன்பிளசன்ட் டேஸ்ட்டுக்கு வந்து நம்ம எந்த மாதிரி ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டை வச்சு நம்ம அதை வந்து மாஸ்க் பண்ணுறோம். ஓகேங்களா, அதுதான் அது சொல்லியிருக்காங்க. இப்போ பிட்டர் டேஸ்ட் உள்ள ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம எப்படி மாஸ்க் பண்ணலாம்னா வைல்டு செர்ரி, மின்ட்டு, வால்நட்டு, சாக்லேட், அனீஸ். நல்லா பார்த்துக்கோங்க, வைல்டு செர்ரி, மின்ட்டு, வால்நட், சாக்லேட், அனீஸ் இதை வச்சு நம்ம பிட்டர் டேஸ்ட் உள்ள ப்ராடக்டை வந்து மாஸ்க் பண்ணலாம். அப்புறம் சால்ட்டி டேஸ்ட்டை மாஸ்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு எதை வச்சு மாஸ்க் பண்ணணும்னா பீச்சு, வின்டர் க்ரீனு, பட்டர் ஸ்காட்ச், அடுத்தது வந்து அப்ரிகாட்டு, மேப்பிள், இதெல்லாம் வச்சு நம்ம பண்ணலாம். அடுத்தது சோர் டேஸ்ட் சொன்னோம் இல்லைங்களா, புளிப்பு டேஸ்ட், அதை வந்து இது பண்ணுறது லிக்யூரைஸ், ராஸ்பெரி, சிட்ரஸ் ஃப்ளவர். ஓகேங்களா, அவங்க கொடுத்துருவாங்க. இப்போ வந்து பர்டிகுலராக சிட்ரஸ் ஃப்ளேவர் கொடுத்துட்டு நமக்கு நான் என்ன டேஸ்ட்டை வந்து நம்ம மாஸ்க் பண்ணலாம்னா சோர் டேஸ்ட்டை மாஸ்க் பண்ணலாம். ஓகேங்களா,
அடுத்தது ஸ்வீட் வந்து பார்க்கும்போது நமக்கு வெனிலா ஃப்ரூட்டு பெர்ரி ஃப்ளேவர் இந்த கிட்டத்தட்ட இது எல்லாமே ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். வெனிலா ஃப்ரூட் பெர்ரிலாம் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். லிக்வரைஸ் ராஸ்பெரி சிட்ரஸ் ஃப்ளேவர் இது மூணுமே நமக்கு வந்து சோர் டேஸ்ட்டுக்கு. அடுத்தது பீச் வின்டர் க்ரீன் பட்டர் ஸ்காட்ச் அப்ரிகாட் அண்ட் மேப்பிள் இது வந்து நமக்கு சால்ட்டிக்கு அதை பார்த்துக்கோங்க. இதுதான் அதில் உள்ளது. நேச்சுரல் சோர்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய மென்தால் இருக்கு இல்லைங்களா, டிஸ்டிலேஷன் பண்ணி சாலிசிலிக் ஆசிட் கூட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு என்ன இருந்தால் மீத்தல் சாலிசிலேட் கிடைக்குது. அதுவும் ஒரு ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டாக யூஸ் ஆகுது. ஓகேங்களா, அது நமக்கு எக்ஸ்டர்னல் ப்ராடக்ட் ஃபார் தி பெயின் கில்லர் மெடிசன்ஸ்லாம் இது யூஸ் பண்ணுறோம். அந்த ஹெடேக் பாம் இந்த மாதிரி உள்ளது, பெயின் கில்லர் ஆயின்மெண்ட் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ப்ரிப்ரேஷன்ஸில் கூட இது நம்ம யூஸ் பண்ணுறோம் மீத்தல் சாலிசிலேட்டை. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். நேச்சுரல் ஃப்ளேவரிங் ஏஜென்ட் டெரைவ்டு ஃப்ரம் தி பிளான்ட் பார்ட்ஸ் வயா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆர் டிஸ்டிலேஷன். எக்ஸாம்பிள் தி பெப்பர்மெண்ட், ஓகேங்களா, மென்தா பப்ரிட்டா, கார்டமும் ஆரஞ்சு இதிலேருந்துலாம் வந்து இந்த ஆக்டிவ் இன்கிரிடியன்ட் இது பண்ணிவிட்டு அதை எது கூட ரியாக்ட் பண்ணுறாங்க, மீத்தல் சாலிசிலேட் கூட ரியாக்ட் பண்ணுறாங்க. ஆர்டிஃபிஷியல் சிந்தட்டிக் ஃப்ளேவரிங் ஏஜென்ட் கெமிக்கலி சிந்தசைஸ்டு காம்பவுண்ட், எக்ஸாம்பிள் மீத்தல் சாலிசிலேட். ஓகேங்களா, இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது, வின்டர் கிரீன் ஃப்ளேவர் அப்படின்னு ஒரு நேம் இருக்குது. மீத்தல் சாலிசிலேட்டுக்கு வின்டர் கிரீன் ஃப்ளேவர்னு ஒரு நேம் இருக்குது. அடுத்தது பாருங்கள், பியாண்ட் தி சுகர் செலக்டிங் தி ஐடியல் ஸ்வீட்டனிங் ஏஜென்ட். ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்டாக சுகர் இருக்குது, நம்ம ஏன் வந்து இன்னொரு ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்போது அதுக்கு சம் பர்பஸ் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சுகர் வந்து ஹை கலோரி. இப்போ நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஆல்டர்னேட் சுகருக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக ஒரு ஏஜென்ட் யூஸ் பண்ணுறோம். அது வந்து லோ கலோரியாக இருக்கும், இல்லை நான் கார்சினோஜெனிக்காக இருக்கும், தெர்மோடைனமிக்கலி ஸ்டேபிளாக இருக்கணும், கம்பேட்டபிள் வித் அதர் ப்ராடக்ட், இம்ப்யூரிட்டியாக இருக்கக்கூடாது, ஃப்ரீ ஃப்ரம் இம்ப்யூரிட்டியாக இருக்கணும், காஸ்ட் எஃபெக்டிவ். இந்த மாதிரி பர்பஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து சுகருக்கு ஆல்டர்னேட்டிவ் ஏஜென்ட் யூஸ் பண்ணலாம். என்னது பர்பஸ்? யூஸ் டு இம்பார்ட் ஸ்வீட்னஸ் டு தி ஃபார்முலேஷன், எஃபெக்டிவ் மாஸ்கிங் பிட்டர், சோர் அண்ட் சலைன் டேஸ்ட். ஓகேங்களா, இது வந்து இந்த ஸ்வீட்னஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா பிட்டர் டேஸ்ட்டு, சோர் டேஸ்ட்டு, சலைன் டேஸ்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுது. ஓகேங்களா, அப்போ ஸ்வீட்னஸை வந்து ப்ராடக்ட் கொடுக்குது. கீ செலெக்ஷன் கிரைட்டீரியா ஃபார் தி ஐடியல் ஸ்வீட்னர்னா லோ கலோரியாக இருக்கணும், நான் கார்சினோஜெனிக், கெமிக்கலி தெர்மோடைமிக்கலி ஸ்டேபிள், தெர்மலி ஸ்டேபிளாக இருக்கணும், கம்பேட்டபிள் வித் அதர் இன்கிரீடியன்ட், ஃப்ரீ ஃப்ரம் இம்ப்யூரிட்டி. ஓகேங்களா, ஆஃப்டர் டேஸ்ட் வந்து பிட்டர் டேஸ்ட் அந்த இதெல்லாம் கொடுக்கக்கூடாது, நல்லா கிளியராக இருக்கணும், காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் ரெடிலி அவைலபிள். இதெல்லாம் இருந்தால் நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், கம்பேரிட்டிவாக நமக்கு வந்து சுக்ரோஸ் இருக்குது, நமக்கு நார்மலாக வந்து சுகர் பேஸ்டு ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்டு. இதிலிருந்து நமக்கு வந்து கம்பேர் பண்ணுறாங்க மற்ற மேனிட்டால், ஆஸ்பர்டம், சாக்கரின் அண்ட் சுக்ரோஸ், நியோட்டம் இது கூட கம்பேர் பண்ணும்போது நமக்கு மேனிட்டால் வந்து 0.5 to 0.7%, 7 பார்ட் வந்து இதை விட அதிகமாக இருக்குது. இப்போ 1ன்னு வச்சுக்கிங்களேன், இது 1.07 அப்படி வச்சுக்கலாம். நம்ம 1.07 வந்து மேனிட்டால், அதோட ஸ்வீட்னஸ் ரேஷியோ. இது பாருங்கள், இது 1:200 இருக்குது. அஸ்பர்டம் வந்து 1:200 இருக்குது. ஒரு இது வந்து நமக்கு வந்து சுக்ரோஸ் வந்து 200 கிராம் ஆஃப் சுக்ரோஸ் என்ன ஸ்வீட் கொடுக்குமோ அதை வந்து 1 கிராம் ஆஃப் ஆஸ்பர்டம் வந்து அந்த ஸ்வீட்டை கொடுக்கும். சரிங்களா, இப்படி நம்ம அந்த ரிவர்ஸில் வச்சு நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்து பார்க்குறது சாக்கரின் வந்து 300 times இஸ் மோர் ஸ்வீட்டர் தன் தி சுக்ரோஸ். ஆஸ்பர்டம் இஸ் 200 times மோர் ஸ்வீட்டர் தன் தி சுக்ரோஸ். அடுத்தது வந்து சுக்ரோலோஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து 300 to 1000 times மோர் ஸ்வீட்டர் தன் தி சுக்ரோஸ். அதுக்கடுத்து பாருங்கள் நியோட்டம் வந்து 7,000 to 13,000 மோர் ஸ்வீட்டர் தன் தி சுக்ரோஸ். இதெல்லாம் வந்து ரேஷியோ பார்த்துட்டோம். அப்புறம் இதோட இண்டிவிஜுவல் ஸ்பெஷல் யூனிக்யூ திங்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, நமக்கு மேனிட்டாலில் நான் ஹைக்ரோஸ்கோபிக், மேனிட்டால் வந்து என்னவாக இருக்குங்க, நான் ஹைக்ரோஸ்கோப்பிக்காக இருக்குது. ஓகேங்களா, அடுத்து வந்து சுக்ரோஸ் வந்து pH வந்து 4 to 8 தான் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இது வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். இது வந்து மேனிட்டால் நான் ஹைக்ரோஸ்கோபிக் ஸ்வீட்டனிங் ஏஜென்ட். அடுத்தது வந்து ஹை டெம்பரேச்சரில் அன்ஸ்டேபிளாக இருக்கக்கூடியது வந்து ஆஸ்பர்டம் வந்து ஹீட் ஸ்டேபிள் இல்லை. அடுத்தது வந்து சாக்கரின் வந்து பிட்டர் ஆஃப்டர் டேஸ்ட், யூஸ் பண்ண பிறகு ஆஃப்டர் டேஸ்ட்டில் பிட்டர் வரக்கூடியதுன்னு பார்த்தோம்னா சாக்கரின். சுக்ரோலோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் அண்ட் pH ஸ்டேபிளாக இருக்குங்க, ஹீட் pH ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய சுக்ரோலோஸு. அடுத்தது வந்து நமக்கு ஓகேங்களா, இதை பேஸ் பண்ணி நம்ம சூஸ் பண்ணுவோம். ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து ஹீட் பண்ணி பண்ணக்கூடிய ப்ராடக்ட் நம்ம எடுத்துட்டோம், நமக்கு என்ன ஸ்வீட்டனிங் ஏஜென்ட் போடலாம். அப்போ ஹீட்டை தாங்கக்கூடிய ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்டாக போடணும். நம்ம வந்து இந்த ஆஸ்பர்டம் எடுத்தோம்னு வச்சிங்களா, அது தாங்காது, ஹீட் தாங்காது, அன்ஸ்டேபிளாக இருக்குது இல்லைங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சுக்ரோலோஸ்க்கு வந்துட்டு சுக்ரோலோஸ் தான் சூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, pHலையும் ஸ்டேபிளாக இருக்குது, ஹீட்லையும் ஸ்டேபிளாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு பர்பஸ் இதில் இருக்குது. அடுத்தது பார்க்கும்போது நம்ம நியோட்டம் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் அட் தி ஹை டெம்பரேச்சர், இதுவும் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. அப்போ நம்ம நியோட்டமுக்கு போகலாம், இல்லைனா சுக்ரோலோஸ்க்கு போகலாம். ஓகேங்களா, ஹீட் அண்ட் pH ஸ்டேபிள், பிட்டர் ஆஃப்டர் டேஸ்ட்டு, அன்ஸ்டேபிள் அட் ஹை டெம்பரேச்சர். ஆஸ்பர்டம் வந்து அன்ஸ்டேபிள் அட் ஹை டெம்பரேச்சர், இதையும் பார்த்துக்கணும். டெம்பரேச்சரில் வந்து ஸ்டேபிளாக இல்லாதது எது, ஆஸ்பர்டம். ஆஃப்டர் டேஸ்ட் வந்து பிட்டர் டேஸ்ட் இருக்கிறது எது, சாக்கரின் ஆல்சோ வந்து என்னதுங்க, கார்சினோஜெனிக் ஏஜென்ட்டு. அடுத்து சுக்ரோலோஸ் வந்து ஹீட்டு
பிஹெச் ரெண்டுமே ஸ்டேபிளாக இருக்கும். மேனிட்டால் வந்து நான் ஹைக்ராஸ்கோபிக், மாய்ஸ்டரை அப்சர்வ் பண்ணாது. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது வந்து இந்த ரேஷியோ என்னென்ன ரேஷியோங்கிறத டெஃபினட்டாக பார்த்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டில் மேனிட்டால் இருக்குது ஓகேங்களா, அப்புறம் ஆஸ்பர்டம் இருக்குது, அப்புறம் சாக்கரின் இருக்குது, அப்புறம் சுக்ரோலோஸ் இருக்குது, அப்புறம் நியோட்டம் இருக்குது. இந்த ரேஷியோவில் வச்சுங்க 0.5, 200, 300, 1000, 13,000 அப்படியே அந்த மாதிரி ஒரு ரேஷியோவில் தனியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சீக்வன்ஸ் தனியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சுக்ரோலோஸ், மேனிட்டால், அடுத்து ஆஸ்பர்டம், சாக்கரின், சுக்ரோலோஸ், நியோட்டம் ஓகேங்களா. சுக்ரோஸ்லேருந்து மேனிட்டால், ஆஸ்பர்டம், சாக்கரின், சுக்ரோலோஸ், நியோட்டம் அப்படியே இந்த சீக்வன்ஸை தனியாக பார்த்துக்கோங்க. அடுத்தது ப்ராடக்ட் வித்தவுட் ப்ரிசர்வேட்டிவ் எப்படி இருக்குது, வித் ப்ரிசர்வேட்டிவ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பேரிட்டிவ் பிக்சர். இது வித்தவுட் ப்ரிசர்வேட்டிவ் வந்து ஃபங்கஸ் ஃபார்மேஷன், அது மாதிரி மைக்ரோபியல் க்ரோத் இதெல்லாம் இருக்கும், நமக்கு நார்மலாக தெரிஞ்ச விஷயம் தான். வித் ப்ரிசர்வேட்டிவ் என்னென்னா அந்த அன்டில் தி எக்ஸ்பைரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து இந்த க்ரோத்தை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். கம்ப்ளீட்டாக இதை ப்ரிவென்ட் பண்ண முடியாது. டெஃபினட்டாக வந்து ஆஃப்டர் சம் டைம் வந்து க்ரோத் வந்து ஸ்டார்ட் ஆகும், மைக்ரோபியல் க்ரோத். இங்கே பாருங்கள் டெஃபினிஷன்: நேச்சுரல் ஆர் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் ஆடட் டு தி ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட் டு ப்ரிவென்ட் தி டீகம்போசிஷன் பை தி மைக்ரோபியல் க்ரோத், பாக்டீரியா, ஈஸ்ட், மோல்டு ஆர் அன்ஸ்டேபிள் கெமிக்கல் சேஞ்சஸ் ஓகேங்களா. ஃபஸ்ட் பாயிண்டில் அதான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேசினது அங்கே சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, பாக்டீரியா, ஈஸ்ட் அதெல்லாம் வந்து ஃபங்கஸ் எல்லாம் க்ரோத் ஆகிறது தடுக்குது. அடுத்து பாருங்கள் பிரைமரி ஃபங்க்ஷன்: they do not stop the spoiling entirely but significantly slow the process, ensuring the product remain safe and effective throughout the shelf life ஓகேங்களா. ஷெல்ஃப் லைஃப் வரைக்கும் இது வந்து கிளியராக அதை பார்த்துக்கும். மற்றபடி வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண முடியாது அதோட மைக்ரோபியல் க்ரோத்தை. குரூஷியல் அப்ளிகேஷன் சொல்லி பார்க்கும்போது எஸ்பெஷலி இம்பார்ட்டண்ட் இன் ப்ராடக்ட் வித் ஹை வாட்டர் கண்டென்ட் ஓகேங்களா. க்ரீமாக இருக்கும்போது அதில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா. இது ஓரல் லிக்யூட்ஸ் இதெல்லாம் வந்து வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து மைக்ரோபியல் ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட் லைக் ப்ரிசர்வேட்டிவ் வந்து டெஃபினட்டாக வந்து தேவைப்படுது. சரிங்களா. அடுத்து வந்து பார்க்கும்போது ஐடியல் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் தி ப்ரிவென்ஷன் ப்ரிசர்வேட்டிவ்னு ஐடியல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். நான் டாக்ஸிக், நான் இரிட்டண்டாக இருக்கணும், ஃபிசிக்கலி கெமிக்கலி ஸ்டேபிளாக இருக்கணும், ஸ்டேபிள் அண்ட் கம்பேட்டபிலிட்டியாக இருக்கணும் ஓகேங்களா. அதர் இன்க்ரீடியன்ட் கூட கம்ஃபர்டபுளாக இருக்கணும், டியூரபிளாக இருக்கணும். நம்ம வந்து 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் அந்த மாதிரி வந்து நம்ம அந்த ப்ராடக்ட்டை வந்து சேஃப்டியாக பார்த்துக்கக்கூடியதாக இருக்கணும். பொட்டன்ட்னு பார்க்கும்போது எஃபெக்டிவாக இருக்கணும் ஓகேங்களா. கம்மியான மில்லிகிராமில் வந்து நமக்கு வந்து கரெக்டான எஃபெக்டிவான இதை கொடுத்தா நமக்கு அந்த பர்சன்டேஜ் கம்மியாக போட்டு அந்த ஃபார்முலேஷன் பண்ண முடியும். இல்லைனா இதுவே இப்போ ஃபார்முலேஷனில் பெரிய ஒரு பல்கை வந்து கிரியேட் பண்ணக்கூடாது. ஸோ அது பொட்டண்டாக இருக்கணும் அப்படின்றாங்க. அப்புறம் வந்து ப்ராட் ஸ்பெக்ட்ரம்னா எஃபெக்டிவ் அகேன்ஸ்ட் வைட் ரேஞ்ச் ஆஃப் தி மைக்ரோ ஆர்கானிசம் ஓகேங்களா. ப்ராட் ஸ்பெக்ட்ரமாக இருக்கணும். ஃபங்கஸ், பாக்டீரியா, இப்போ எல்லாத்துக்கும் தனித்தனியாக நம்ம ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட் போட்டுட்டு இருக்க முடியாது. ஒரு மைக்ரோபியன் ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட் போடுறோம்னா தட் ஷுட் இன்ஹிபிட் என்னென்னதுங்க, ஃபங்கஸ், பாக்டீரியா, ஈல்டு, அந்த ஈஸ்ட்டு, அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து அதை வந்து இன்ஹிபிட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுதான் சொல்கிறாங்க ரைட்டுங்களா. மஸ்ட் நாட் ரியாக்ட் வித் அதர் இன்க்ரீடியன்ட் ஆர் டீக்ரேட் ஓவர் டைம். இது வந்து ஸ்டெபிலிட்டி பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள் ஃபிசிக்கலி கெமிக்கலி கம்பேட்டபிள் பார்த்தோம்னா இன்க்ரீடியன்ட் சீம்லெஸ்லி இன்டு தி ஃபார்முலேஷன். இப்போ அதர் இன்க்ரீடியன்ட் இருக்குன்னா அது கூட வந்து அது மேட்சப் ஆகணும், அது கம்ஃபர்டபுளாக இருக்கணும், வந்து அது கூட ரியாக்ட் பண்ணவும் கூடாது ஓகேங்களா. நான் டாக்ஸிக், நான் இரிட்டன்ட் ஓகேங்களா. நான் டாக்ஸிக்காக இருக்கணும், நான் இரிட்டண்டாக இருக்கணும், காமன் பாயிண்ட் தான். இது பார்க்கலாம். ஃப்ரேம் ஒர்க் ஃபார் தி ப்ரிசர்வேஷன் கிளாஸிஃபைங் தி ப்ரிசர்வேட்டிவ். ப்ரிசர்வேட்டிவ் எப்படி நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம் நார்மலாக அப்படின்னு பார்த்தோம்னா பேஸ்ட் ஆன் தி மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். அது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டாக இருக்குது, ஆன்டி மைக்ரோபியலாக இருக்குது, சிலேட்டிங் ஏஜென்ட்டாக இருக்குது, அப்புறம் வந்து நேச்சுரல் சிந்தட்டிக். இது வந்து சோர்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து இது பண்ணும்போது நேச்சுரல் சிந்தட்டிக்னு 2 டிவிஷன் வந்துடுது. பேஸ்ட் ஆன் தி மெக்கானிசம் ஆக்ஷன் பார்த்தோம்னா ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட், சிலேட்டிங் ஏஜென்ட் இருக்குது ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து விட்டமின் சி, விட்டமின் இ, பிஹெச்ஏ, பிஹெச்டி இதெல்லாமே நமக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகும் ஓகேங்களா. விட்டமின் சி வந்து நேச்சுரல் சோர்ஸ்லேயும் வரும். இங்கே வந்து இது பேஸ்ட் ஆன் தி மெக்கானிசம் ஆக்ஷனுங்கிறதுனால இதை வந்து இப்படி இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. விட்டமின் சி, விட்டமின் இ ஓகேங்களா. டோகோஃபரால் இது அஸ்கார்பிக் ஆசிட், இது டோகோஃபரால், விட்டமின் இ டோகோஃபரால். இது வரைக்கும் பிஹெச்ஏ வந்து பியூட்டல் ஹைட்ராக்சி அனிசால், பீட்டர் ஹைட்ராக்சி டொலுவின் அப்படின்னு சொல்லிட்டு பிஹெச்ஏ, பிஹெச்டி 2 இருக்குது. இது நம்ம யூஸ் பண்ணுறோம் சரிங்களா, ஆன்டி ஆக்சிடென்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்னு சொல்லி பார்க்கும்போது பென்சோயிக் ஆசிட், பாராபின், ஃபீனால் இதெல்லாம் வந்து ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் ஓகேங்களா. சீலேட்டிங் ஏஜென்ட் இடிடிஏ, சிட்ரிக் ஆசிட், ஏகன் சிட்ரிக் ஆசிட்ங்க வருது. இது வந்து சீலேட்டிங் ஏஜென்ட்டாகவும் யூஸ் ஆகுது. ஸோ மெக்கானிசம் ஆக்ஷன் கொடுத்து கேட்பாங்க சீலேட்டிங் ஏஜென்ட்டாக யூஸ் ஆகக்கூடிய ஆன்டி மைக்ரோபியல் ப்ரிசர்வேட்டிவ் எது அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு ஆப்ஷன் வச்சுட்டு இதில் ஒரு 3 ஆப்ஷன் மிக்ஸ்அப் பண்ணி வைப்பாங்க. மொத்தத்தில் பென்சோயிக் ஆசிட், பிஹெச்டி, பிஹெச்ஏ இது மாதிரி தூக்கி வைக்கும்போது நம்ம சூஸ் பண்ணி எடுக்கணும் ஓகேங்களா. நேச்சுரல் சோர்ஸ் பாருங்கள் சால்ட்டு. நம்ம நார்மலாக ஊறுகாலாம் போடுறோம் இல்லைங்களா, சால்ட்டை வச்சு தான் போடுறோம். லெமனில் இருக்கக்கூடிய அந்த சிட்ரிக் ஆசிட் ஆக்சுவலாக வந்து ஒரு இது தானே உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, ப்ரிசர்வேட்டிவ் தானே. ஸோ லெமனு, ஹோப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரோஸ்பெரி, அடுத்தது வினிகர், இது எல்லாமே வந்து நேச்சுரல் சோர்ஸுங்க.
சிந்தட்டிக் ஆர்டிஃபிஷியல் பார்க்கும்போது பென்சோயேட், சார்பேட்டு, ப்ரோபியோனைட், சோடியம் மெட்டாபைசல்ஃபேட், மெட்டாபைசல்ஃபைட், ஓகேங்களா. இது எல்லாமே வந்து சிந்தட்டிக். சிந்தட்டிக் ஈஸியாக நீங்கள் பார்த்தோன்னே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்துருவீங்க, ஓகேங்களா. உங்களுக்கு இதுக்குள்ளே தான் மிக்ஸ்அப் கொஞ்சம் மெக்கானிசம் ஆக்ஷன் எப்படி அது ஃபங்க்ஷன் ஆகுது அதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் சின்ன கன்ஃபியூஷன் இருந்தாலும் அதை கிளியர் பண்ணிக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நெக்ஸ்ட்டு பாருங்கள் பர்சன்டேஜ். இதில் ஈத்தைல் பாராஃபின் பாருங்கள். ஈத்தைல் பாராஃபின் வந்து நம்ம 0.1% வந்து ஆப்தால்மிக்கில் யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. ஓரல் ப்ராடக்ட்டில் வந்து 0.5%, ஓகேங்களா. 0.1, 0.5 இது வந்து 0.2% க்ரீம் ஆயின்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறோம் ஈத்தைல் பாராஃபின். பென்சைல் ஆல்கஹால் இது நல்லா பார்த்துக்கோங்க. பென்சைல் ஆல்கஹால் வந்து 3% ஓரல் லிக்விட் சொல்யூஷன்லையும் டில் 10%, 0.5 to 10% வந்து நமக்கு பேரண்டல் ப்ராடக்ட்லையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், பேரண்டல் ப்ராடக்ட்டில் 0.5 to 10% வரைக்கும் யூஸ் பண்ணுறோம். இது வந்து பென்சில் ஆல்கஹால் என்ன யூஸ் ஆகும்னா ப்ரிசர்வேட்டிவாகவும் யூஸ் ஆகும், சால்வெண்ட்டாகவும் யூஸ் ஆகும் பேரண்டல் ப்ராடக்ட்டில். அதனால் வந்து 10% வரைக்கும் இதை ஆட் பண்ணுவாங்க. நமக்கு வந்து ஓரல் லிக்விடில் 3%ஓட நிறுத்திக்குவாங்க, சரிங்களா. பென்சோயிக் ஆசிட்னு பார்க்கும்போது அல்கைல் அரைல் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி கீழே வருது. இது வந்து அல்கைல் அரைல் ஆல்கஹால்னு வருது. பென்சோயிக் ஆல்கஹால் வந்து அல்கைல் அரைல் ஆல்கஹால். இது வந்து அமினோ அரைல் ஆசிட் எஸ்டர் வந்து ஈத்தைல் பாராஃபின். இந்த பார்த்துக்கோங்க, இது கொடுத்து கேட்பாங்க. அமினோ அரைல் ஆசிட் எஸ்டர் எதுன்னு கேட்டால் ஈத்தைல் பாராஃபின். அல்கைல் அரைல் ஆல்கஹால் வந்து பென்சோயிக் ஆசிட், அல்கைல் அரைல் ஆசிட் வந்து பென்சோயிக் ஆசிட், ஓகேங்களா. அதுக்கடுத்து ஆர்கானிக் மெர்க்குரியல் ப்ராடக்ட்டு, அப்புறம் குவாட்டர்னரி அமோனியம் காம்பவுண்டு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம கேட்குவாங்க. குவாட்டர்னரி அமோனியம் பென்சோல்கோனியம் குளோரைடு, ஆர்கானிக் மெர்க்குரியல் வந்து தயோமெர்சால். இப்போது இதில் வந்து நமக்கு பர்சன்டேஜ் இது பார்த்துட்டோம். செகண்ட் வந்து பென்சோயில் ஆல்கஹால் பார்த்துட்டோம். பென்சோயிக் ஆசிட் பாருங்கள் 0.1 to 0.2% வந்து ஓரல் லிக்விடுக்கு யூஸ் பண்ணுறோம். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஆயின்மெண்ட்டில் தான் அதுக்கு அடுத்து பென்சோயிக் ஆசிட் யூஸ் பண்ணுறோம். வேறு பேரண்டல் அப்தால்மிக்கெலாம் யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க. ஸ்டெரைல் ப்ராடக்ட்டுக்கு பென்சோயிக் ஆசிட் போடுறதில்ல. 0.1 to 0.25 1/4% வரைக்கும் நம்ம இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். எதுங்க பென்சோயிக் ஆசிட் 0.1 to 0.25. இதுவும் கிட்டத்தட்ட சேம் பர்சன்டேஜ் தான், 0.1 to 0.2 ஓரல், ஓகேங்களா. ஸோ வந்து ஒரு காமனாக வச்சுக்கோங்க, 0.1 to 0.25 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம் பென்சோயிக் ஆசிட் ஃபார் தி ஓரல் ப்ராடக்ட் அண்ட் தி ஆயின்மெண்ட், அப்படி காமனாக வச்சுக்கோங்க. தயோமெர்சால் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் மெர்க்குரியல் காம்பவுண்ட். இது 0.1 to 0.1 வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் ஆப்தால்மிக்கில் 0.002 தான் வந்து ஆயின்மெண்ட்டு க்ரீமில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் போட்டாலே நமக்கு போதுமானதாக இருக்குது ஆப்தால்மிக்கு, ஆயின்மெண்ட்டில். இதே வந்து ஆப்தால்மிக்கில் 0.1% போடுறோம், சரிங்களா. அடுத்தது பென்சோல்கோனியம் குளோரைடு வந்து குவாட்டர்னரி அமோனியம் காம்பவுண்டு 0.002 to 0.02 இதை பார்த்துக்கோங்க. 0.002 to 0.02%. இது வந்து ஓரல் லிக்யூடில் பென்சோல்கோனியம் குளோரைடு யூஸ் பண்ணால் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் இவ்வளவுக்கு, ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது பேரண்டலில் 0.01, ஆப்தால்மிக்லேயும் ஆயின்மெண்ட் க்ரீம்லேயும் 0.01. எக்ஸ்டர்னல் ப்ராடக்ட்டு பேரண்டல் ப்ராடக்ட்டில் 0.01, ஆப்தால்மிக் ப்ராடக்ட்டில் 0.02, இதில் வந்து குவாட்டர்னரி அமோனியம் காம்பவுண்டில் 0.02, ஓகேங்களா. சேம் பர்சன்டேஜ் இது ரெண்டுலேயும், அடுத்த ரெண்டுலேயும் சேம் பர்சன்டேஜ், அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. குவாட்டர்னரி அமோனியம் காம்பவுண்டாக இருக்கக்கூடிய பென்சோல்கோனியம் குளோரைடு வந்து 0.02 இதில் ஆப்தால்மிக் அண்ட் ஓரலில். அடுத்து பேரண்டல் ஆயின்மெண்ட் ரெண்டுலேயுமே 0.01 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் ஒரு சீக்வன்ஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தயோமெர்சால் வந்து 0.01, 0.002 இது ஞாபகம் வச்சுக்கோங்க தனியாக, ஓகேங்களா. ஸோ பென்சில் ஆல்கஹால் வந்து 3% இதில் வந்து 10% வரைக்கும் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா சால்வெண்டாகவும் இதை யூஸ் பண்ணலாம், அதுக்காக வந்து இன்ஜெக்ஷனில் 10% வரைக்கும் அது போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 டைம் 3 டைம் நம்ம ரிப்பீட்டடாக பார்க்கும்போது நமக்கு இதாகும். பாருங்கள், இப்போ ஓரல் லிக்யூடில் யூஸ் பண்ண முடியாத இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வந்து ஈத்தைல் பாராஃபின் யூஸ் பண்ணுறதில்ல, அண்ட் தென் தயோமெர்சால் ரெண்டுமே ஓரலில் யூஸ் பண்ணுறதில்ல. அப்புறம் பென்சைல் ஆல்கஹால், பென்சோயிக் ஆசிட் இது ரெண்டுமே வந்து ஆப்தால்மிக்கில் வந்து யூஸ் பண்ணுறதில்ல, சரிங்களா. பென்சோயிக் ஆசிட் வந்து பேரண்டலில் ஆப்தால்மிக்கில் ஸ்டெரைல் ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணுறதே இல்லை. தயோமெர்சால் வந்து நமக்கு ஓரல் லிக்யூடில் யூஸ் பண்ணுறதில்ல. இதெல்லாம் வந்து செக்ரிகேட் பண்ணி நம்ம பார்த்து வச்சுக்கணும். அவ்வளோதாங்க, இது எண்ட் ஆஃப் த கிளாஸ். ஆக்சுவலாக எசென்ஷியல் ஃபார் ஃபங்க்ஷன், ஓகேங்களா. பார்மசூட்டிக்கல் எய்ட்ஸ் ஆர் நாட் நெகோஷியபிள் component that are ensure the safety, stability, efficacy and the patient acceptability of the medicine, ஓகேங்களா. இதுக்காக தான் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுறோம். பேஷண்ட் அக்செப்டபிலிட்டி இருக்கணும், நான் நெகோஷியபிள்ங்கிறாங்க, அது கம்ஃபர்டபுளாக இருக்கணும், சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது இதில் பார்க்கும்போது ஈச் எய்ட் இஸ் செலெக்ஷன் ஃபார் ஏ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷனுக்காக தான் நம்ம ஒரு ஃபார்மசூட்டிக்கல் எய்டை வந்து நம்ம வந்து எடுக்கிறோம். இம்ப்ரூவிங் த கிரேட் டெஸ்ட் ஃபார் ஆர்கனோலெப்டிக் ஏஜென்ட், ப்ரிவென்ட் த ஸ்பாயிலேஜ் வந்து ப்ரிசர்வேட்டிவ், அந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம், ஓகேங்களா.
Science of balance, the effective formulation requires a deep understanding of how the aids interact with the active drug and with each other. ஓகேங்களா, இது வந்து ரியாக்டிவாக இருக்கக்கூடாது இந்த ஃபார்மசூட்டிக்கல் ஏஜென்ட்ஸ். ஓகேங்களா, பேலன்ஸ்டாக இருக்கணும், ஃபார்முலேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும், சேம் டைம் ரியாக்டிவாக இருக்கக்கூடாது. அடுத்தது குவாலிட்டி இஸ் எ paramount அப்படிங்கிறாங்க. ஆல் எய்ட்ஸ் மஸ்ட் மீட் தி சேம் rigorous standard for the quality, safety and stability as the active pharmaceutical ingredient itself. ஓகேங்களா, சேம் ஸ்டோரி, ஒன்றும் இல்லை. நமக்கு சேஃப்டியாக இருக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும், நான் டாக்ஸிக்காக இருக்கணும். ஓகேங்களா, ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும். ஓகேங்களா, காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும், பொட்டன்சியாக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம அதை வந்து இது பண்ணிக்க வேண்டியது. நம்ம ஜென்ரல் உள்ள கான்செப்ட்லாம் நம்ம பெருசாக டீப்பாக இது பண்ணிக்க வேண்டாம். மேக்ஸிமம் இந்த சாப்டரில் நம்ம என்னென்ன வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதோ எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இந்த ஸ்லைடு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, அதுக்கடுத்தது இந்த ஸ்லைடு இம்பார்ட்டண்ட்டான ஸ்லைடு, அடுத்து இந்த ஸ்லைடு இம்பார்ட்டண்ட்டான ஸ்லைடு. இதெல்லாம் வந்து வேல்யூஸ் இருக்கக்கூடியது. ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அது இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்லைடு. என்ன டெஸ்ட்டை வந்து எந்த ஃப்ளேவர் வச்சு நம்ம மாஸ்க் பண்ணுவோம் அப்படின்றது. ஓகேங்களா, மற்றதெல்லாம் நம்ம காமனாக இந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்லைடு. ஓகேங்களா, நேம்ஸ் இருக்குது இல்லைங்களா, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நேம்ஸ். கராமல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம், 170 டிகிரி செல்சியஸில் நம்ம சுகரை வந்து ஹீட் பண்ணும்போது கராமல் ப்ரிப்பேர் ஆகுது. ஸோ இதுதான் நம்ம இதில் இந்த கிளாஸிஃபிகேஷன், இது காமன். ஓகேங்களா, என்னென்ன எக்ஸிபியன்சி இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருக்காங்க. ஓகே, ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கண்டினியூவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கிளாஸ் வாட்ச் பண்ணுங்கள், எகெயின் போட்டு ஒரு டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட் எழுதிட்டு நோட்ஸ் எடுத்து ஒரு கிளான்ஸ் பாருங்கள். ஏதாவது அதில் டவுட்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க டெஸ்ட்டில் அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா நோட்ஸ் எடுத்து ஒரு டைம் பாருங்கள். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவராக ஒரு ஐடியா கிடச்சிரும். உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.